கயமை உடுப்பதுவும் உண்பதுவும் காணின் பிறர்மேல் வடுகான வற்றாகும் கீழ். குறளெனும் தெய்வநூல், திருவள்ளுவரெனும் தெய்வப்புலவர். விளக்கம்: வினை மற்றும் விதி பயனாக வசதி வாய்ப்புகளை, அதாவது ஒருவர் நன்கு உடுப்பதையும் உண்பதையும் கண்டால் அவர் மீது பொறாமை கொண்டு வேண்டுமென்றே குற்றம் கண்டுபிடிக்க முற்படுவர் கீழ்குணம் கொண்டவர். இதை ஒரு வார்த்தையில் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் உடுப்பதுவும் உண்பதுவும். இதோ அடுத்து வருகின்ற ஒளிப்பதிவில் வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும், மன்ன துண்ணாலும் மறவத்துண்ணனும் போன்ற வார்த்தைகள் பற்றி விளக்கமாக விளக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். நான் ஒரு விதமான மனிதர்கள் சொல்ல போறேன். அவங்க கிட்ட நமக்கு தள்ளி இருக்கிறது நல்லது. நீங்க கஷ்டத்துல இருக்கீங்க, இல்ல ஒரு வேதனையில இருக்கீங்க, இல்ல உங்க வாழ்க்கை போராட்டமாவே இருக்குன்னா அது வரைக்கும் உங்ககிட்ட ரொம்ப பாசமா, நல்லவனா, உங்க மேல பயங்கர அக்கறையா நல்லா பேசியிருப்பாங்க. பட் நீங்க உங்க வாழ்க்கையில வளர ஆரம்பிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல நீங்க வளர்றீங்க, இல்ல உங்க மேல பாசமா காட்டுறாங்களே அந்த மாதிரி போலியான பாசத்தை, அவங்களுக்கு மேல நீங்க வளர்ந்து போறீங்க, இல்ல வளர்ந்துட்டீங்க அப்படின்னா அவங்களோட உண்மையான சுயரூபம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். புரியுதா? அப்போ உங்க மேல ஒரு போட்டி, பொறாமை, அது உள்ளுக்குள்ள நீங்க அவங்களுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் தான் உங்க மேல அவங்க அந்த கருணை காட்டுறதோ பாசம் காட்டுறதோ இருப்பாங்க. நீங்க அவங்களுக்கு மேல போறீங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டா அப்படியே அந்த மக்களால ஏத்துக்க முடியாது. சோ அந்த மாதிரி போலி மக்கள் எதுக்கு நம்ம வாழ்க்கையில? ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம்.